அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம கொடுத்துருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்கலாம். நம்ம மேக்ஸ் சார்ட் மட்டும்தான் அனுபவம். நம்ம எந்த ஒரு ஓப்பன் அட்ரஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், நியூஸ், இந்த எலெக்ஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? மார்க்கெட்ல இங்க இருந்தது, இங்க இருந்து கீழே 25,680 ஆர் 650 வந்தா அங்க இருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அங்க வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அங்க வரல. அது 740லயே வந்து அங்கிருந்து திரும்பிட்டாங்க. நமக்கு கன்ஃபர்மேஷன் அங்கேயே கிடைச்சிருச்சு. கன்ஃபர்மேஷன் இல்லாம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம எதிர எப்படி எடுக்கணுன்ற மணி மேக்கிங் இது நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அந்த இடத்துல அது கன்ஃபர்மேஷன் கிடைச்சி அங்கேயே திரும்பிட்டாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே 180 to 200 பாயிண்ட்ஸ் அப்படியே அப்பு. அதான் மார்க்கெட். அது இந்த இடத்துல வந்து திரும்பி இருந்தா இன்னும் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் எல்லாருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வராம போனது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். நான் வரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் அதுக்கு முன்னாடியே பிரைஸ்ல நமக்கு சிக்னல் கொடுத்துட்டு திரும்பிட்டாங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் என்ன எதாக இருந்தாலும் நம்ம ப்ரெடிக்ட் எல்லாம் எப்போ பண்ணாலும் லைவ்ல நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன, மேக்ஸ் அடிப்படையில் தான் நம்ம இயங்குவோம். நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே ட்ரேட் என்னைக்குமே லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த சைக்கு 25,800 புட்டு 142 ருபீஸ்க்கு பிலோ கீழே இருந்தா மார்க்கெட் ஏறும், அப்சைட் செல்லும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எல்லாம் நீங்க எங்க பாருங்க, இங்க இருந்து போனவர் 182, இந்த நியர் இங்க 182 தான் ஹையே. எந்த நியூஸ் ஏன் அது இதுபடி நடக்குது சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. என்ன நியூஸ் என்ன வேணா வரட்டும், ஏன் இங்க இருந்து மார்க்கெட்டுங்க இது வந்து இந்த இடத்துக்கு மேல அதால போக முடியல. அதுதான் மேக்ஸ். பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் படி. இது நான் எவ்வளவு எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய இதா வந்தாலும் நம்ம மேக்ஸ் அடிப்படையில் தான் இயங்குன்றதை நான் ஒவ்வொரு இதுலயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு புரிதல் இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.